ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. இந்த நாளிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நமக்கு போதிக்கும்படியாகத்தான். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்னாகவே நித்தியத்திலே பிதாவை பார்த்து, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு எபிரேயர் 10:7 நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குன்னு சொல்லி யோவானில் அந்த சமாரிய பெண்ணோடு அவர் உட்காந்து சம்பாஷிக்கும் போது போஜனம் வாங்கிட்டு இவங்க வராங்க. அந்த சமயத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறது தான் எனக்கு போஜனம் அப்படின்னு சொல்லி அவர் பல இடத்துல சொல்லியிருக்கேன். யோவான் 4:34 இன்னொரு தடவை 6:38 சொல்லியிருக்கதை நம்ம வாசிக்கிறோம். அவருக்குன்னு ஒரு சுய விருப்பம் இருந்தது. ஆனால் எல்லாரை போல் அவர் தன்னுடைய மனமும் மாம்சமும் விரும்பின மாதிரி அவர் செய்யாமல் முழுக்க தேவ சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தாரு. எனக்கு சித்தமானதை செய்ய நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் அப்படின்னு சொல்லி யோவான் 5:30 சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் அந்த கெத்சமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கிறார். நெற்றி வியர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழும்போது அவர் ஜெபிக்கிறார். அப்போ கூட என்ன சொல்கிறாரு, என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இயேசு பிதாவின் சித்தம் செஞ்சது மட்டும் இல்லை, நாமும் கூட பிதாவின் சித்தத்தின்படி நடக்கணும்னு நமக்கு போதிக்கிறாராம். நம்ம சீஷர்களுக்கு கூட கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி சொல்கிறார். பூமியில் தேவனுடைய சித்தம் நிச்சயமாக செய்து முடிக்கணும், தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு போதிக்கிறவரா. ஏன்னா எல்லாம் ஒழிஞ்சு போகும், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையின்படி அவர் நமக்கு போதிக்கிறார். பாருங்கள், நம்ம தேவ சித்தத்தை சில காரியங்களை நமக்கு அறிவிக்கிறாரு. எதெல்லாம் தேவ சித்தம்னு நிறைய இருக்குது. 3 மட்டும் சொல்கிறேன். நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி தெசலோனிக்கேயரில் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும், அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு அதுவும் தெசலோனிக்கேயரில் தான் சொல்லப்பட்டிருக்கு. 4:5 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் நம்ம வாஸ்து பார்த்து நம்மை நாமே நிதானித்து நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி எதுவும் செய்கிறோமா, நம்முடைய மாம்சம் விரும்புகிறதை மனம் போல் நம்ம விரும்பினதை செய்ய முழுக்க ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு மற்றபடி நம்ம மனம் விரும்புகிறத செய்கிறோமா அப்படின்னு நம்ம பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்கிறோமா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்கிறோமான்றதை நம்ம பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். அப்படி செய்யும்போது மட்டும்தான் அந்த காரியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய காரியமாக. எம் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். குயவன் நீரே களிமண்ணானே, குயவன் நீரே களிமண்ணானே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அடிமை நானே எஜமானீரே, அடிமை நானே எஜமானீரே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எம் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களுடைய சித்தம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலே வாழாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உம்முடைய கர்த்தாவை வழிநடத்துவதற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ, அதன் மூலமாக நாங்கள் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்றே கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் அர்க்கெலாயு. மத்தேயு 2:22.
இன்றைய கேள்வி: தேவன் எதினாலே யாருக்கு எவைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார்? தேவன் எதினாலே யாருக்கு எவைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார்?